ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். நான் வந்து ஓட்டு போட எங்கள் ஊருக்கு போயிருந்தேன் இல்லைங்களா. அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோ எடுத்திருந்தேன். அதை வந்து உங்களுக்கு போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போடும்போது என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, உங்கள் ஊரோட பேரையே சொல்லலைன்னு சொல்லியிருக்கீங்க. நான் வந்து இப்போ வந்து எங்கள் ஊர் பேர் சொல்கிறேங்க. எங்கள் ஊர் பேர் வந்து பேட்லாடா. இது வந்து கோத்தகிரிக்கு ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் தான் இருக்குங்க. நான் ஓட்டு போகும்போது தான் இந்த வீடியோ எடுத்தேன். முதல்ல பிள்ளையார் சுழி போடுற மாதிரி எங்களோட விநாயகர் கோயிலில் தான் முதல்ல வந்து உங்களுக்கு காட்ட போகிறேங்க. எங்கள் ஊருக்கு கொஞ்சம் கீழே இருக்குது. ஓட்டு போடுற அந்த பூத்துக்கு பக்கத்தில் தான் இந்த கோயில் இருக்குங்க. இந்த கோயிலும் அப்புறம் வந்து எங்கள் அம்மன் கோயில் ரெண்டும் பக்கத்தில் தான் இருக்குது. இதுதான் சின்ன குளம் பாருங்கள். இங்கேருந்து தான் தண்ணி எடுத்து விநாயகருக்கு வந்து அபிஷேகம் அதில் பண்ணுவாங்க. இது வந்து ஊற்று தண்ணி தான். விநாயகர் கோயில் பாருங்கள். இதுதான் எங்கள் ஊர் விநாயகர் கோயில். இங்கே தான் வந்து என் மகனுக்கு வந்து முதல் மொட்டையெல்லாம் இந்த கோயிலில் தான் நாங்கள் முதல் மொட்டை போட்டோம். எல்லோரும் மோஸ்ட்லி எங்கள் ஊரில் பிறந்தவங்க எல்லா குழந்தைங்களையும் வந்து இங்கே தான் முதல் மொட்டை போடுவாங்க. அந்த வீடியோவும் இருக்குங்க. நான் வந்து இன்னொரு வீடியோ போடும்போது அதை எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேங்க. என் மகன் வந்து குட்டி பையனாக இருக்கும்போது இங்கே மொட்டை அடிக்கும்போது அவள் எவ்வளோ சேட்டெல்லாம் பண்ணாங்கிறது அந்த வீடியோ இருக்குது, நான் போடுறேங்க. இந்த ஊருக்கு சுற்றி முற்றிலும் எல்லாமே டீ எஸ்டேட் தாங்க. இப்போ வந்து ரொம்ப வெயில் ஆனதுனால எல்லாமே அப்படியே காஞ்சிட்டு கிடக்குங்க. மழை ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து சிமெண்ட் தரையில் கீழே காலை வைக்கவே முடியலைங்க, அவ்வளோ சுடுது. நான் இப்போ வந்து அப்படியே நொண்டிக்கிட்டு தான் நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவ்வளோ சுடுதுங்க. இங்கே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கிணறு இருக்குங்க. இந்த கிணறுல இருந்து தான் எங்கள் ஊருக்கு தண்ணி வருங்க. அப்படியே சுற்றி அப்படியே பார்த்துட்டு வரலாம் பாருங்கள். இங்கே இந்த ஊற்றுல இருந்து தான் தண்ணி எடுத்து குழந்தைங்களுக்கு தெளித்து வந்து மொட்டை அடிப்பாங்க. இங்கேருந்து தான் தண்ணி நிறைய தண்ணி இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் வெயிலானதுனால கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. இங்கேருந்து எடுத்து தான் நம்ம வந்து கோயிலுக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. பாருங்கள், இதுதான். ஆனால் இங்கெல்லாம் வந்து தனியாலாம் வர்றதுக்கு கஷ்டம். ஏன்னா இந்த கரடி, இந்த சிறுத்தை எல்லாம் வரும். அதனால் இன்றைக்கி வந்து நிறைய ஆளுங்க இருக்கிறதுனால நமக்கு பயம் இல்லை. இல்லாட்டி இங்கே வந்து தனியாக வர்றதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க. கீழேலாம் அவ்வளோ ஆள் நடமாட்டம் எல்லாம் அவ்வளோ இருக்க மாட்டாங்க. அதனால் இங்கே வந்து தனியாலாம் வர்றதுக்கெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குங்க. இங்கேருந்து அப்படியே நடந்துட்டு மேலே போனால் எங்கள் அம்மன் கோயில் இருக்குது. நான் அதை காட்டுறேங்க. ஆனால் இங்கெல்லாம் தரையிலெல்லாம் மிதிக்கவே முடியலைங்க, அவ்வளோ சூடு. நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேங்க. கொஞ்சம் நாள் போனால் நல்லா இந்த வெயிலெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிரும். அப்போ வேணால் வந்து நான் டீட்டெயில்டாக நல்லா வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.